கூர்காலாந்து பிரதேச நிர்வாகக் குழு அமைக்கும் ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதிகளில் முழு அடைப்பு நடத்தப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் உள்ள டார்ஜிலிங் மலைப்பகுதிகளை பிரித்து கூர்காலாந்து தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டுமென கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா போராடி வந்தது. மம்தா பானர்ஜி முதல்வராக பொறுப்பேற்றவுடன் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்காக கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பலனாக கூர்காலாந்து பிரதேச நிர்வாகக் குழு என்னும் தன்னாட்சி அமைப்பை உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. இது தற்போதுள்ள டார்ஜிலிங் கூர்கா மலைப்பிரதேச குழுவை விட அதிக அதிகாரங்களை கொண்டதாக இருக்கும். இந்த புதிய அமைப்புக்கு மத்திய அரசும் ஒப்புதல் தெரிவித்ததை தொடர்ந்து மேற்கு வங்க அரசு, மத்திய அரசு, கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா ஆகியவை ஒப்பந்தத்தில் திங்களன்று கையெழுத்திட்டன. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் மம்தா, மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா தலைவர் பிமல் குராங் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தனி மாநிலம் அமைப்பதாக கூறி மலைப்பிரதேச மக்களுக்கு கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா துரோகம் இழைத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டி அம்ரா பெங்காலி, ஜனஜகரன், ஜனசேதனா, அகில பாரதிய ஆதிவாசி விகாஸ் பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகள் மேற்கு வங்கத்தின் வடபகுதியில் 48 மணி நேர முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தன. இதனால் சிலிகுரி, ஜபல்குரி, மல்பாசார், அலிபுர்தபூர், டார்ஜிலிங் மாவட்டங்களில் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், வங்கிகள், மார்க்கெட்டுகள் அடைக்கப்பட்டிருந்தன. பஸ்கள், கார்கள் ஓடவில்லை. ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் டார்ஜிலிங், ஜபல்குரி மாவட்டங்களில் டீ தோட்டங்களில் பணிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படவில்லை. மொத்தத்தில் இந்த பந்தால் மேற்கு வங்கத்தின் வடக்கு மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தன்னாட்சி அதிகாரம் வழங்கும் ஒப்பந்தம் தொடர்பாக ஞாயிறன்று மம்தா நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி பங்கேற்கவில்லை. ஆனாலும் இந்த ஒப்பந்தம் தனி மாநிலம் அமைய வழிவகுக்கும் என்று கருத்து தெரிவித்தது.